வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது இஷ் அப்படின்ற ஒரு அடல்ட் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் வந்து ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இதோட சீசன் 3 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பார்ட் 1 வரும்போது தமிழில் ஒரு லவ் ஸ்டோரியா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே வந்து ஒரு டீசெண்டான வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 2 எடுத்தாங்க. அதுவே லைட்டாக பிசுரடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் இப்போ பார்ட் 3 எடுத்து விட்டுருக்காங்க. இப்போதைக்கு 2 எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கதை அப்படின்றது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு கதை. இந்த சோஷியல் மீடியாவில் பிரைவேட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சில ஹாட் வீடியோஸ் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் இந்த ஒரு பர்டிகுலர் கதையில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு சிட்டிக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறா. ஆல்சோ அவளுக்கும் பண கஷ்டங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறா. அதுலேயே எவ்வளோ தூரம் மூழ்கி போயிடுறா, அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தாலா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு சின்ன அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை தான் இது. பட் பேருக்கு சின்னதாக ஒரு அட்வைஸை பண்ணிவிட்டு மற்றபடி முழுக்க இவங்க ஒரு தனி ப்ரைவேட் சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ இதில் ஓட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸுமே ரொம்ப அமேச்சரிஷாக இருந்துச்சு. அந்த பொண்ணு எதனால் இதுக்குள்ளே வரா அண்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஓவரால் ரொம்ப சுமாரான ஒரு கதை தான் இது. அடுத்த கதை 4 டீனேஜர்ஸை மையமாக வச்ச ஒரு கதை, நிக்கல் குந்தல் அப்படின்ற கதை. இதில் 2 ஆண்கள் 2 பெண்கள் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டே பண்ணுறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லவே இல்லை. ஸோ அப்போ இவங்க என்ன மாதிரியான கேம்கள் விளாடுறாங்க, அதன் மூலமாக என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை தான். அடல் காமெடிங்கிற பேரில் கன்றாவியான சில விஷயங்களை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்சோ இந்த 4 பேர் விளையாடக்கூடிய கேம்லேயும் எந்த சுவாரஸ்யமும் இல்லை, இந்த கதையிலையும் எந்த சுத்தமான சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இந்த கதையை எடுத்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரி சுத்தமாக கிளாரிட்டியே இல்லாமல் எடுக்கப்பட்ட கதை. அகைன் இதுலேயும் கடைசியாக ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. மற்றபடி இது ரொம்ப வேஸ்டான ஒரு கதை அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் இந்த ரெண்டுமே ரொம்ப மொக்கையான கதைகளாக தான் இருந்துச்சு. அடுத்ததான் 2 கதை வரப்போகுது. அதில் ஒன்று வந்து திவ்யா கணேஷோட கதை, இன்னொன்று வந்து பூனம் பாஜ்வாவோட கதை. இந்த கதைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு என்னோட ரேட்டிங் 2.2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.